சீமான் மேல பைத்தியமா இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு சீமான ஒரு பைத்தியம்னு, அதனால வெளில வந்துட்டாங்க. அரசாங்கம் திறந்து வைக்கும் பொழுது குடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி கல்லுக்கடையும் திறந்து வச்சிருங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆமால்ல, புத்தகங்களே அரசு பள்ளிகளுக்கு இலவசமாக வழங்குவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்குறாங்க. சிரிப்பா வருது. மூக்கால சிரிக்கிறதா காதால சிரிக்கிறதா இருக்குன்னு நமக்கு தெரியல. மயிலாப்பூர்ல இருந்து இங்க ஆள் இருக்குனாக்கா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கலர்லயே ஒருத்தனை பிடிச்சி, நம்மளாக இருந்த ஒருத்தனை பிடிச்சி இங்க பிரெயின் வாஷ் பண்ணி உள்ள அனுப்பிட்டது. திமுக எதிராக ஏதாச்சும் ஒரு கட்சி வந்தா, யாராச்சும் பேசினா உடனே அவங்கள பி டீம் தமிழ்நாட்டில் சொல்லிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டா இருக்குல்ல. விஸ்வகர்மா திட்டத்தை உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஒரு முட்டாள் அடிமுட்டால தான் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. தமிழோடைய நாகரிகத்தையே மறைக்கிற அளவுக்கு சதிவேலைக்கு போகும்போது நீ தமிழக வெட்டுக்கிழமை வச்சு விட்டு பேசாம இருக்கிய, அதிமுக கூட்டணி வைப்போங்கிற நீ யாரு? முதல்ல மாட்டு மூத்திரத்தை குடிக்கக்கூடிய புத்திசாலி நல்லா. மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஊடகவியலாளர் மைனர் இணைஞ்சிருக்காரு. நேரடியாக கேள்விகளுக்கே போயிடலாம். வணக்கம். வணக்கம். தாவேக்கான ஒரு கட்சி உருவானதுல முதல் பாதிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு தான். அங்க இருக்கிற ஓட்டுகள் தான் இங்க ஷிஃப்ட் ஆக போகுதுங்கிறது வெளிப்படையா பேசப்படுறத ஒண்ணு. அவருக்கான சமீபமா ஒரு நடிகையோட அவருக்கான பஞ்சாயத்துகள் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலிருந்து கூண்டோட வெளியேறினாங்க. ஒருத்தர் கூண்டுலாம் இங்க இல்ல, கூண்டுலாம் சொல்லாதீங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. ஆமா, அதுல ஒரு பஞ்ச் டைலாக் ஒண்ணு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதுல வெளியேறின ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளர் சொன்னாரு, நான் பல வருடமா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அது அமைப்பாக இருந்து ஓட்டரசியலாக மாறி இந்த லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு கட்சியில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் அதில் இழந்திருக்காரு. ஏன்னா எப்படியாவது இந்த கட்சியை ஆட்சியில் அமர்ந்துடாதா, ஒரு தமிழ் தேசியத்தை நம்மளால் கண்ணால் பார்த்துட முடியாதா, அண்ணன் 50,000 பேரை பட்டாளனை கொண்டு போய் தமிழ் ஈழத்தை வாங்கிட மாட்டாரா, கட்சித்தீவை மீட்ட மாட்டாரா அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக நான் வெயிட் பண்ணி அத்தனை வருஷமா நான் சீமான் மேலே பைத்தியமாக இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு சீமான ஒரு பைத்தியம்னு, அதனால வெளில வந்துட்டாங்க அப்படின்னாரு. அதான் ஒன்று, அவரோட வாக்குகள் தாவேக்காக்கு போகுது. இன்னொன்று, கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், வெளிப்படையாக வெளியே போயிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இது தேர்தல் காரம்னாலே ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தலுங்க தான் முக்கியம். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் ஒரு வேற ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. எதை நோக்கி அவர் போறாரு, அவர் கட்சி போகுது. இல்லை, அதான் ஓட்டரசியல் இருக்கிறவங்க கட்சி எப்படி ஜெயிக்க வைக்கிறது, எம்எல்ஏக்கள் உள்ள அனுப்புறது தான் பார்ப்பாங்க. இவர் ஓட்டரசியல் கிடையாது, கொள்கை அரசியலும் கிடையாது. இவர் ஆர்எஸ்எஸ்ஆல் அனுப்பப்பட்ட ஒரு பினாமி தான் அவர். நீங்கள் பாருங்கள், இவர் பேசுகிற எல்லாமே தனித்தனி மாதிரி நமக்கு தெரியும். இப்போ கல் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தினார், பணம் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாரு. இதை நம்மளை வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது கேள்விகள் என்ன தெரியுமா வைப்பாங்க, ஆமாம் அரசாங்கம் தான் சாராய கடை திறந்து வச்சுருக்குல்ல, பிராண்டி விஸ்கிலாம் அது என்ன அமிர்தமா, அது சாப்பிட்டாக்க என்ன 100 வருஷம் வாழ்ந்துருவாங்களா, அப்போ அதுவும் ஒரு வகையில் விஷம் தானே, அதே மாதிரி எனக்கு கல் கடையும் துற அப்படின்னு நான் சொல்லி கேட்குறேன், இல்லைன்னா தவறு இருக்குது. அப்போ அரசாங்கம் திறந்து வைக்கும் பொழுது குடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி கல் கடையும் திறந்து வச்சுருங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஆமாம்ல, பிராண்டி விஸ்கிலாம் இங்கே குடிக்கலாம், பீர்லாம் இப்போ டாஸ்மாக்னு திறந்து வச்சுருக்காங்க. இவர் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பானமான கல்லுக்கு தானே போராடுறாரு, அதை விட இது பெட்டர் தானே. அப்போ அப்படின்னு நீங்கள் இந்த கம்பேரிசன் தான் போகுமே தவிர, இதற்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்க படிக்காமல் மறையேறதுக்கான ஒரு வேலையை திரும்ப பார்க்குறாருங்கிறது தெரியாது. நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சிங்கனாக்கா, இது எப்போ பேசுகிறாரு, மரம் ஏறணும் கல் குடிக்கணும் அப்படிங்கிறது எப்போ பேசுகிறாருன்னா, விஸ்வகர்மா திட்டத்தை உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. இப்போ விஸ்வகர்மா திட்டத்தின்படி இப்போ நான் ஒரு குலத்தொழில் எங்கள் அப்பா பார்த்துருக்காரு, ஒரு மரம் ஏற தொழில் பார்த்துருக்காருன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். அதே தொழிலை நானும் பார்க்கும் பொழுது அரசாங்கம் எனக்கு யூனியன் கவர்மெண்ட் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா லோன் தருது. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 7,000 8,000 அல்லது 10,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு மரம் ஏறும் தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிக்கு ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா லோனுங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு லீஃபாக இருக்கும். 1.5 லட்ச ரூபா கிடைக்கிது, இதை வச்சு நம்ம இந்த கடன் அடைக்கலாம், அல்லது 2 மாட்டை வாங்கலாம், ஒரு மாட்டை வாங்கலாம், அல்லது இந்த 1.5 லட்சத்தை வச்சு இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி தான் நினைப்புகள் போகும். ஸோ இந்த விஸ்வகர்மா திட்டத்தை இந்த வழியாக உள்ள நுழைக்கும் போது தான் சீமான் என்ன பண்ணுறாருனாக்கா, நீ திரும்ப மரம் ஏறு, திரும்ப கல்ல இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆடு மாடு மேய்க்கவா அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா இந்த மாநாடு, ஆடு மாடை வச்சு நான் மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. இத்தனை வருஷமா யார் வச்சு மாடு நடத்தின, இத்தனை வருஷமா கூட்டம் யாரை வச்சு நடத்தின, ஒரு 30 லட்சம் மாட்டை உருவாக்கி வச்சிருக்கு, நீ 30 லட்சம் ஆட்டு மூளையை உருவாக்கி வச்சிருக்க. அதனால இது புதுசா மாட்டை கொண்டு போய் ஒரு மாட்டு பண்ணையிலேருந்து ஒரு வீடியோ போட்டாப்புல, இந்த மாதிரி மாடுகள்லாம் வச்சு நாங்கள் மாநாடு நடத்த போறோம்டா. அவர் கட்சி தலைவர், அவரோட நமக்கு முரண்பாடுகள்லாம் இருக்கும் அவர் சொல்லலாம். பட் தொண்டர்கள்ங்கிறவங்க அவங்கள நம்ம அட்டாக் பண்றது இந்த இடத்துல இல்லை, உண்மைதான். இப்போ ரொம்ப ஷார்ப்பா நான் ஒரு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த கொஷின் நிறைய பேர்கிட்ட இருக்குங்கிறத அது கேட்குறீங்க. இப்போ ஒரு அறிவாளி யாரை தலைவராக சூஸ் பண்ணுவானாக்கா, தன்னை விட மிகச்சிறந்த ஒரு அறிவாளியை தலைவராக சூஸ் பண்ணுவாங்க, அல்லது தன்னை விட வேற லெவலில் சிந்திக்கக்கூடிய ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுவாங்க தலைவராக. சரி, இப்போ ஒரு அறிவாளி அப்படி சிந்திப்பாங்க அப்படின்னாக்கா, ஒரு முட்டாள் யாரை தலைவனாக தேர்ந்தெடுப்பாங்க? முட்டாள் என்றைக்குமே அறிவாளியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, சிந்தனைவாதியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஒரு அறிவாளி சிந்தனைவாதியை தலைவராக தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு முட்டாள் அடிமுட்டாளை தான் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. தன்னை விட ஒரு பெரிய முட்டாள்,
ஒரு அறிவாளி தன்னை விட பெரிய அறிவாளி தான் தலைவராக தேர்ந்தெடுக்க மாதிரி ஒரு முட்டாள் தன்னை விட பெரிய முட்டாளை தான் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தான் சீமானுடைய தொண்டர்கள் சீமானை தேர்ந்தெடுத்தது. அதனால நம்ம அவரை பேசுகிறோம் இவரை பேசக்கூடாது அப்படின்னு இல்லை. இப்போ இன்னும் தெரிஞ்சிருந்தாங்கன்னாக்கா இவன் எதுக்கு மறையாற சொல்கிறான், இவன் எதுக்கு ஆடு மாடு மேய்க்க சொல்கிறான், நம்மளுடைய பிள்ளைகளை ஆடு மாடு மேய்க்க சொல்கிறது எங்கள் அப்பனாத்தால மேய்க்க சொல்லலை. ஆடு மாடு மேய்க்க எங்கள் அப்பனாத்தான் ஆல்ரெடி ஆடு மாடு மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஃபோன் பண்ணோம்னாக்கா எங்கள் அம்மா மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம், இவ்வளோ தான் ஆடு ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போயும் எங்கள் அம்மா அப்பா ஊரில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நீ யார் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறனாக்கா என் பிள்ளைகளை ஆடு மாடு மேய்க்க சொல்கிற, அல்லது என்ன மாதிரி அடுத்த தலைமுறை ஊரில் ஆடு மாடு மேய்க்காமல் பிள்ளைகளை படிக்க அனுப்பணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் இருக்காங்களா, அவங்க கிட்ட நீ உன் பிள்ளையை திரும்ப ஆடு மாடு மேய்க்க அனுப்பு, உன் பிள்ளையை திரும்ப மறையற அனுப்பு அப்படின்னு தான் சொல்ல வர்ற. இதே மாதிரி தான் அவர் பேசுறதுக்கு பின்னாடி என்னன்னாக்கா இந்த வளர்ந்து வர்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய குழந்தைகள் வந்து படிக்காமல் திரும்ப அவங்க அதே குலத்தொழிலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அஜெண்டா தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவர் ஓட்டர் அரசியலில் ஏன் வந்து அவர் ஜொலிக்க மாட்டேங்கிறாருனாக்கா அவருடைய நோக்கமும் அது கிடையாது. அவர் கொடுக்கப்பட்டது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ஆல்ரெடி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடியவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து யாரும் படித்து மேலே வந்துடக்கூடாது. ஆல்ரெடி ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் இவ்வளவு கவனமாக செயல்படுறாங்கனாக்கா மற்ற மாநிலங்களில் அது கிடையாது. இப்போ நீங்கள் வடக்க போனோம்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உத்தரப்பிரதேசமோ அல்லது ஏன் ஈவன் மோடி ஆட்சி செஞ்ச குஜராத்தே எடுத்துப்போம், 20 வருஷம் அவர் அங்கே 20 வருஷத்துக்கு மேலே பிஜேபி தொடர்ந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் அங்கே போனோம்னா கூட அங்கே லாஸ்ட்டு சட்டமன்ற எலெக்ஷனில் குஜராத்தில் கொடுக்கப்பட்ட பிஜேபி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னன்னாக்கா நாங்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சோம்னாக்கா புத்தகங்களை அரசு பள்ளிகளுக்கு இலவசமாக வழங்குவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்குறாங்க. நம்ம இங்கே உட்காந்து பார்க்கும்பொழுது நம்ம சிரிப்பாக வருது. எதில் சிரிக்கிறதுனே தெரியல, மூக்கால சிரிக்கிறதா காதால சிரிக்கிறதா இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னாக்கா இங்கே யாருக்கிட்ட சும்மா ஒரு பொட்டிக்கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அல்லது டீ கடையில் உட்காந்து பேசிட்டு பெருசுகிட்ட பேசணும், இப்போ புத்தகம் ஃப்ரீயாக தானேப்பா கொடுக்கணும், இதெல்லாம் வாக்குறுதியாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் இந்த தமிழ்நாட்டில் கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இது நடைமுறைப்படுத்தி பல வருடங்களாச்சு. அவங்களுக்கு புத்தகம் கொடுத்து வேற என்ன ஒன்று சீருடையெல்லாம் கொடுத்தாங்க. முன்னாடி சீருடை கொடுக்குறதா இருக்கட்டும், செருப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ஊர்லேருந்து வர முடியலையா, சரி என்னப்பா இப்போ பஸ்ஸு போகுது ஆனால் டிக்கெட் வாங்க காசு இல்லை, பஸ் பாஸ் கொடுனாங்க. எங்கள் ஊருக்கு பஸ்ஸே வரலைங்க, நாங்கள் எப்படியா ஸ்கூலுக்கு வருது, அப்போ சைக்கிளை கொடு வரட்டும். சரிங்க இப்போ எல்லாம் வந்தாச்சு உட்காந்தாச்சு, இப்போ எங்களுக்கு வந்து அப்கிரேட் ஆகி போச்சு எல்லாமே, இப்போ லேப்டாப் வரைக்கும் நாங்கள் வந்துருச்சு, லேப்டாப் ஃப்ரீயாக கொடுப்பா. இப்படி எல்லாமே அப்கிரேடாக போக எல்லாமே ஃப்ரீ. இப்போ லேப்டாப் வரைக்கும் இங்கே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க பொழுது நீங்கள் புத்தகத்தை நாங்கள் ஃப்ரீயாக தருவோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓட்டு கேட்குறாங்க. அப்போ இத்தனை வருஷமாக அங்கே அரசு பள்ளிகளில் கூட புத்தகங்கள் இலவசமாக கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த லட்சணத்தில் தான் வட மாநிலங்கள் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த லெவல் இல்லை. அதனால தான் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து கல்வியில் ரொம்ப சிறந்து இருக்குது. இதை எப்படி காலி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் ஆர்எஸ்எஸ். அதனால தான் நேரடியாக ஒரு அவங்களுடைய ஆளாக மயிலாப்பூர்லேருந்து இங்கே ஆள் இருக்குனாக்கா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கலர்லேயே ஒருத்தனை பிடிச்சி நம்ம ஆளாக இருந்த ஒருத்தனை பிடிச்சி இங்கே பிரெயின் வாஷ் பண்ணி உள்ள அனுப்பிச்சு விட்டது. அப்போ நம்ம ஆளாகவே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நம்மக்கிட்ட உட்காந்து பேசும்பொழுது நம்ம கொஞ்சம் அதில் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஒரு 100க்கு 10 பேர் அங்கிட்டு போனால் கூட உங்களுக்கு போதும். ஏன்னாக்கா 100% அப்படிங்கிறது இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஒரு 10 பேர் ஆப்போசிட் பண்ணால் கூட உங்களுக்கு போதும். ஏன்னாக்கா அவங்ககிட்ட லாபி இருக்குது ஆர்எஸ்எஸ் கிட்ட. ஸோ அந்த பார்ப்பனிய லாபிக்கு ஒரு 10 பேர் இருந்தால் போதும், அதை வச்சு லாபி பண்ணிடுவாங்க. அவங்க அந்த 10 பேரையும் 10 சேனலில் உட்காந்து பேச வைப்பாங்க. அதை கருத்துருவாக்கம் என்கிற வகையில் அவங்க நீதிமன்றத்தை கொண்டு போவாங்க. அப்புறம் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால ஒரு 10 பேர் இருந்தால் போதும். அந்த 10 பேரை உருவாக்குவதற்கான வேலையை தான் சீமானை வச்சு இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ நீங்கள் இப்போ சொல்கிற குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப நீண்ட நாட்களாக சீமான் மேலே இருக்க குற்றச்சாட்டு. அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களுக்காக குரல் கொடுக்குறாரு, அவர் ஒரு பிஜேபியோட பி டீம் அப்படின்ட்டு. விஜய் வந்தார், விஜய் மேலும் அதே குற்றச்சாட்டுகள் தான் வைக்கப்பட்டுச்சு. அது எந்த அளவுக்கு வந்துருச்சுனாக்கா இப்போ அதிமுகவுமே வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களுக்காக செயல்படுது, அது பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டு. திமுக எதிராக ஏதாச்சும் ஒரு கட்சி வந்தால் யாராச்சும் பேசினா உடனே அவங்கள பி டீம்னு தமிழ்நாட்டில் சொல்லிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குல்ல அது? இல்லை, இப்போ பிஜேபி வந்து ஒன்றியத்தில் ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா ஒன்றியத்தில் மட்டும் ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா பிஜேபி வந்து மற்ற கட்சிகள் மாதிரி சாதாரண கட்சி கிடையாது. அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கைங்கிறது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கொள்கை. ஸோ பார்ப்பனிய தன்மையை இந்தியா முழுக்க ஊடுருவ விட்டு இந்த நாடே, இந்தியா என்கிற நாடே ஒரு பார்ப்பனிய நாடு அப்படிங்கிறத நிறுவனம் தான் முயற்சி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழடியில் கிடைச்ச அவ்வளவு ஆய்வுகளுக்கு இடையில அங்கே பல நாட்களாக ஆய்வுகள் செஞ்சு ரிப்போர்ட்லாம் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அமர்நாத்ங்கிற ஒரு ஆஃபீஸர் தான் அதை தலைமை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அனுப்புகிறாங்க. அதில் என்னென்ன கிடைக்குதுனாக்கா பானைகள் கிடைக்குது, அப்போவே எழுதியிருக்காங்க. அதில் இரும்பில் வந்து பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, பல ஆபரணங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இரும்பை அப்போ பல வருடங்களுக்கு முன்பு தமிழை என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இரும்பை உருக்கி அதை ஆபரணமாக மாற்றக்கூடிய டெக்னாலஜி அவங்ககிட்ட இருந்திருக்கு. அப்போ எழுதியிருக்காங்க. அப்போ எழுத்தறிவு படிப்பறிவுங்கிறது இருந்திருக்கு. இப்போ பானையில் எழுதியிருக்காங்க. அந்த நகரமே அப்படின்னாக்கா
டாய்லெட் இருந்திருக்கு, அதுல வந்து ட்ரைனேஜ் இருந்திருக்கு, இது எல்லாமே பக்காவா இருந்திருக்குனாக்க பல வருடங்களுக்கு முன்பு அவ்வளவு நாகரிகப்பட்ட பண்பட்ட சமூகமாக இருந்துச்சு. அவ்வளவு இந்த ஆய்வுகள் கிடைக்குது. ஆனா ஒரு இடத்துல கூட தர்பப்புல் கிடைக்கல, ஒரு இடத்துல கூட நூல் கிடைக்கல, ஒரு இடத்துல கூட மற்ற கடவுள்களுடைய போட்டோவோ அந்த உருவம் பொறித்ததோ. இப்ப இரும்பை உருக்கி வேற ஒரு ஆபரணமா செய்ய தெரிஞ்ச அவனுக்கு கடவுள் நம்பிக்கை பற்றாளனாக இருக்கும் பட்சத்துல அதே இரும்பை உருக்கி ஒரு கடவுளுடைய சிலையை சேர்த்து எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ராமர் சிலையை செஞ்சிருக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் ராமர் சிலை எங்கேயுமே இல்லை? அப்ப எந்த கடவுளுடைய சிலையுமே இல்லையே. அப்ப இதெல்லாம் இல்லாத ஒருத்தவனா தான் இருந்திருக்கான். இல்லாதவனாக இருந்தாலும் அவ்வளவு நாகரிகமான சமூகமா இருந்திருக்கான். இப்ப இந்த ரிப்போர்ட்டை கொண்டு கொடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னாக்கா, இது பத்தாது, எங்களுக்கு வந்து வி நீட் மோர், இது வந்து கேப்பபிளா இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்புறாங்க. சரிப்பா, அப்ப நீங்க சரஸ்வதி நாகரிகம்னு சொல்றீங்களே, அதுக்கு இவ்வளோ கோடி ரூபா ஃபண்டு ஒதுக்குறீங்களே, நாங்க வந்து இப்பதான் ஆரம்பிச்சோம், எங்களுக்கு இந்த குறுகிய காலத்துல நாங்கள் இவ்வளவு எடுத்திருக்கோம். அதில் அது அமர்நாத்துக்கு ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்து அதில் எதாவது டெலிவரி பண்ணி அதை சப்மிட் பண்ணுறாரு. இதற்கு பின்னாடி ஐஏஎஸ் படித்த படித்தவங்க அதை அங்கீகரிக்கிறாங்க. அதோட ஆய்வாளர்கள் எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம், இங்கே மிகப்பெரிய நாகரிகம் இருந்திருக்குங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. நீ யார்ப்பா திடீர்னு வந்து இதை நெக்லெக்ட் பண்ணுறனாக்கா, அப்போ இதை அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல, இதை ஆதரிக்கிறாங்கல்ல, அவங்களை விட பெரிய புத்திசாலியாக இருந்திருக்க வேண்டும். அப்படிதானே நீங்கள் நெக்லெக்ட் பண்ண முடியும். அப்போ யார் இந்த புத்திசாலின்னு பார்த்தோம்னாக்கா, மாட்டு மூத்திரத்தை குடிக்கக்கூடிய புத்திசாலி இவங்களுக்கெல்லாம். மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு அதுல கொரோனா சரியாயிடும், மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு அதுல கேன்சர் சரியாயிடும் என்று சொல்லக்கூடிய அறிவாளிகள் ஆய்வுகள், தொல்பொருள் ஆய்வுகள் செஞ்சு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணும் பொழுது இது கேப்பபிள் இல்லை, இது அக்செப்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, சரஸ்வதி நாகரிகம் நீங்க அத்தனை கோடி ஒதுக்கி நீங்க அவ்வளவு வேலை பார்க்குறீங்களே, அதுல ஏதாவது கிடைச்சிச்சா? தர்பபுல் கிடைச்சிச்சா அல்லது நூல் எதுவும் கிடைச்சிச்சானாக்கா ஒரு அளவும் இல்லை. அது என்ன சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னாக்கா, அது ஏதோ பூமிக்கு அடியில ஒரு நதி ஓடுதாமா, அதுக்கு கீழே ஒரு நாகரிகம் இருக்கு, இன்னைய வரைக்கும் தேடுறாங்க, இன்னைய வரைக்கும் அது கிடைச்சபாடு இல்லை. அப்ப இந்த நாகரிகம் தான் கிடைச்சதை வச்சுதான் நம்ம பேச முடியும். வரலாறுங்கிறது கல்வெட்டு அல்லது கிடைச்ச தொல்பொருள் என்ன ஆய்வுகள் கிடைக்குது அதை வச்சுதான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அதை தான் வரலாறா பேச முடியும். எதுவுமே கிடைக்காத ஒண்ணுங்க, என்னன்னே தெரியாது எவனுக்கு, கற்பனையா இவனா ஒன்று சொல்லிக்கிட்டு அங்க ஒன்று இருக்குன்னு பொய்ய சொல்லி அதற்கு அரசாங்கம் இவன் கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதற்கு வந்து அத்தாரிட்டியாக சைன் போட்டு உனக்கு இருக்கு, அதை நீ தேடு தேடு, ஏங்க கிடைக்கல, தேடு கிடைக்கல, தேடு கிடைக்கல, தேடு கிடைக்கல, தேடு கிடைக்கல, ரிப்பீட், இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப கிடைச்சதுக்கு அங்கீகாரம் இல்லை. அப்ப என்னன்னாக்கா, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஆய்வுகளோட முடிவை வச்சு பார்க்கும் பொழுது இது தமிழருடைய நிலமாக இருந்திருக்கிறது, தமிழருடைய நாகரிகம் தான் இங்க விரைவி இருந்திருக்கிறது. ஆனா இதனை ஒத்துக்க மாட்டேன். அப்ப என்னவாக நிறுவ முயற்சி பண்றனாக்கா, இல்லாத பார்ப்பனிய நாகரிகம் தான் இருந்தது, இல்லாத ஆரிய மனுதர்ம இந்த வர்ணாசிரம கோட்பாடுகள் தான் இருந்துச்சுன்னு இல்லாத ஒன்றை இருந்ததாக நிறுவுவதற்கு உன் கையில ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறத நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஸோ இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய, அப்போ இருக்கிறத விட்டுட்டு நீ என்னவா நிறுவ முயற்சி பண்ண, இந்தியா முழுக்க பார்ப்பனை நாகரம் தான் இருந்தது அப்படின்னு நிறுவ நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஸோ அதை எதிர்த்து தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இப்போ கீழடியிலே கிடைச்சிச்சு இல்லை, இப்போ இதை வச்சு இது எங்களுடைய நாகரிகம் அப்படின்னு சொல்லல, இது நம்முடைய நாகரிகம்னு நம்ம சொல்றோம், நம்முடைய நாகரிகம் நம்ம சொல்றோம். அவன் என்ன சொல்றான்னாக்கா, இல்ல ஏன் நாகரிகம் இங்க இருக்கு, ஏன் நாகரிகம் தான் ஓ நாகரிகம் நம்மள்ட்ட திணிக்க வர்றான். இந்த சண்டை தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில தான் சீமான் மன்ற நம்பர் உள்ள இறக்கி வருது. இப்ப விஜய் உள்ள வர்றாரு இல்லைங்களா, விஜய் ஏன் வந்து நம்ம எதிர்க்கிறோம், பிஜேபியினுடைய குரல் எதிர்க்கிறோம்னாக்கா, இப்ப இவ்வளவு சண்டைகள் நான் பேசணும்ல, ஒரு 10 நிமிஷம் நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு ஓட்டர் அரசியல்ல எந்த பார்ட்டிலையும் நான் உறுப்பினர் கூட கிடையாது, நான் கேடர் கிடையாது, நாட்ட கேடர். நான் வந்து எந்த கட்சியிலும் இந்த விமர்சனம் இருக்கும் பட்சத்தில் நான் விமர்சனம் வைக்க தயாராக தான் இருப்பேன். இப்போ நானே இந்த விஷயத்தை வச்சு இவ்வளோ நேரம் பேசுறேன்னாக்கா, நீங்கள் ஒரு கட்சி தலைவர், நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுவும் தமிழக வெற்றி கழகம்னு நீங்கள் வச்சிருக்கீங்கன்னாக்கா, அப்போ தமிழோடைய உரிமை பறிபோகுது இல்லை. இந்த அமர்நாத்துங்கிற ஆஃபீஸரை நீங்கள் தூக்கி எங்கேயோ வச்சிருக்காங்க, ஏன்னாக்கா அவர் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்காக. அப்போ தமிழர்களுடைய நாகரிகத்தை வெளில கொண்டு வராரு, இதை ஊற்றி மூடினாதான், அப்போ இங்கே ஏதோ ஒரு சர்மாவை கொண்டாந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாதான் அவன் ஊற்றி மூடுவான், அல்லது வேலை செய்யாமல் இருப்பான், அல்லது இல்லைங்க இங்கே வச்சிருந்தான் அது குடோன் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக முடிச்சிடலாம்ல உங்க நீங்க. சோ அப்ப அமர்நாத்ங்கிறவரை மாத்திரத்துக்கு பின்னாடி இவ்வளவு சதி வேலைகள், தமிழருடைய நாகரிகத்தையே மறைக்கிற அளவுக்கு சதி வேலைக்கு போகும்போது நீ தமிழக வெட்டுக்கணும்னு வச்சு விட்டு பேசாம இருக்கிய. அந்த விஜய் வந்து அதை எதிர்த்து கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதிமுகவும் இப்போ குரல் கொடுக்குறாங்க, நாங்கள் தான் அந்த ஆய்வு நடக்கிறதுக்கு காரணமே நாங்கள் தான், பல கோடி ரூபா நாங்கள் தான் ஒதுக்கணுங்கிறாங்க. சீமானும் ப்ரெஸ் மீட்டுகளில் அதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக அதை பிஜேபிக்கு ஆதரவாக போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல? இல்லைங்க, வெறுமனே இந்த அறிக்கை விடுறது, குரல் கொடுக்கறது அப்படிங்கிறது, சும்மா குரல் கொடுக்கறதுங்கிறது ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கறது இல்லை. இதை தொடர்ச்சியாக கொண்டு போய் இதனுடைய முடிவு என்னன்னு நிற்கணும், நீதிமன்றத்துக்கு போகணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்களா, அதிமுக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, கூட்டணி வச்சிருக்கீங்களா, தமிழருடைய நாகரிகம் இதை எப்படி நீங்கள் ஊற்றி மூடுவீங்க அவன் அமித்ஷாஜி? அதனால இதை திரும்ப அமர்நாத் கொடுக்குற ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். இது எங்களுடைய நாகரிகம், இது நான் ரிப்போர்ட் இல்லாமல் வரல, நான் ப்ரூஃபோட வர்றேன், ஐ ஹேவ் ப்ரூஃப், என்கிட்ட அவ்வளவு இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. இது ஆதாரம் இருக்கும்போது எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்கன்னாக்க யாரு ஊருக்குள்ள ஓட்டு போடுவா? தமிழங்கிறவன் உலகத்திலேயே மொழிக்காக உயிர் கொடுத்தவன் தமிழை மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இங்கிலீஷ் வேணும்னு சொல்லிட்டு வேணா உயிர் கொடுத்துருக்கானா,
அல்லது இப்போ ஹிந்திய மும்மொழி கொள்கை இந்திய திணிக்க பார்க்குறேன், ஹிந்தியை வளர்ப்பதற்கு வேணா உயிர் கொடுத்துருக்கானா? இல்லை. நீங்கள் எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கலாம். உலகத்தில் எந்த மொழிக்காக உயிர் கொடுத்தவன் வேணும் இல்லை, தமிழ் மொழிக்காக மட்டும்தான் உயிர் கொடுத்தவனும் இங்கே இருக்கான். அப்போ மொழிக்காக தமிழர்கள் எது வேணாலும் செய்வாங்க. ஓட்டு விழுகாது பாஸு, ஓட்டு வேணும் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இதை ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா ஊருக்குள்ளே என்னையே ஓட்டு கேட்க விட மாட்டாங்க, ஏற்கனவே விட மாட்டேங்கிறாங்க கூட கூட்டணி வச்சதுனால. அட்லீஸ்ட் இதையாவது பண்ணி தொலைச்சிங்கனாக்கா ஊருக்குள்ளே 2-3 சீட்டாக நம்ம தக்க வச்சுக்கலாம் எதிர்கட்சிங்கிற பேரில். அப்படி இல்லைனாக்கா வேற யாராவது அமைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட உங்களால் பேசி வாங்க முடியலையே. அப்போ இந்த அளவுக்கு இல்லை. இப்போ இதை பேசுறது நானே பேசியிருப்பேங்க. நான் ஒரு யூடியூபர், நான் உட்காந்து யூடியூப்பில் பேசுவேன். இது எந்த அளவு ரிஃப்ளெக்ட் ஆகும்? நான் சொன்னோடனே மோடிஜி அமித்ஷாஜியும் வீடியோ பார்த்துட்டு ஐயோ மைனர் பேசிட்டாரு அப்படின்னு பயந்து போய் நான் அமர்நாத்தை கூப்பிட்டு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? அல்லது அமர்நாத்தை கொடுத்த ரிப்போர்ட்டை வாங்கி சைன் பண்ணிட்டு ஆமா தமிழ் நாகரிகம் சொல்லிட்டு அங்கீகரிச்சிருவாங்க? பண்ண மாட்டாங்களா? அப்போ கூட்டணியில் இருக்க நீங்கள் தானே புஷ் பண்ணணும். அல்லது இன்னைக்கு கேரியருடைய உச்சத்தில் வருஷத்துக்கு 1000 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய விஜய் இருக்கார்ல, அவ்வளவு தொண்டர்படை இருக்கு. இப்போ அவரு கொடுத்தாருனாக்கா வேல்யூபிளாக இருக்கும். இப்போ மோடிஜிக்கு நேரடியாக ஒரு ஒரு மாநாடு போட்டு, ஏன்னா தமிழருடைய நாகரிகம்ல இது ஓட்டர்ஸில் தாண்டி பேசணும்ல அதை. அப்போ இதற்கு ஒரு மீட்டிங் போடுங்க, இல்லை பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு மீட்டிங்கை போடுங்க. விஜய் வந்தானே கூட்டம் வரும்னாக்கா கூட்டம் வர்றதுக்கு தான் மீட்டிங் போடுறது. இப்போ மீட்டிங் யாருமே இல்லாமல் சேரில் உட்காந்து பேசுறது நம்ம பிஜேபிக்காரனா? இப்போ நீங்கள் பிஜேபிக்காரன் இல்லைன்னு சொல்கிறீங்களா? விஜய்கிட்ட கேட்குறேன். அப்போ நீங்கள் சேரை பார்த்து பேச போகிற ஆள் கிடையாது. அப்போ கூட்டம் போடுங்க. கூட்டம் வர்றதுக்கு தான் கூட்டம், அதுக்கு பேரே கூட்டம் தான். கூட்டம் நடக்குது. கூட்டம் எங்கே தான் கேட்பாங்க, தனியால் எங்கே போய் சார் நான் கேட்பாங்க. நான் வந்தால் கூட்டம் வந்துடும், நான் வரமாட்டேன்னா கூட்டம் வரணும். அவன் கூட்டத்தை பார்த்து மிரளணும் ஒன்றிய அரசு. அப்போ இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும். பாரு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு நேரடியாக கமலாலயம் முன்னாடி கூட்டு போங்க கூட்டத்தை. அல்லது யூனியன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கிருந்து பாருங்க, தொழில் சார்ந்த ஆஃபீஸ், அங்கே போங்க, கூட்டத்தை அங்கே போங்க. நீ நேராக தலைமைச் செயலகம் வருவோன்னு சொல்லிட்டு போன வாரம் மீட்டிங் போட்டு பேசுறல, தலைமைச் செயலகம் வருவோம் நான் அந்த பரந்தூர் விமானத்துக்கு தலைமைச் செயலகம் நிறைய கூட்டு வரும்னு சொல்றல, தமிழோடைய நாகரிகத்தை ஒருத்தன் அழிக்க பார்க்குறான். அப்போ இதற்கு நீ கூட்டத்தை கூட்டிட்டு வருவோன்னு எங்கேயாவது மீட்டிங்ல சொன்னியா? இப்போ பிஜேபி எடுத்து என்ன பேசிட்டு இருக்கு நீ? இப்போ ஒரு ஏர்போர்ட்டு கொண்டு வரணும்னாக்கா நீங்களே சொல்லுங்க, ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வரணும்னாக்கா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஏர்போர்ட்டை எங்கேயாவது திட்டமிட்டு அவங்களால ஒரு ஏர்போர்ட்டை கட்ட முடியுமா? அல்லது ஒரு ஒரு 10 ஃப்ளைட் வாங்கி நான் ஒரு ஏர்போர்ட்டை கட்டி விடுறேன்னு கட்ட முடியுமா? ஏன்னா பெர்மிஷன்ஸ் யூனியன் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அப்போ இந்த அறிவு கூட இல்லாமல் தலைமைச் செயலகம் வருவோம்னு சொன்னாக்கா நம்ம என்ன சொல்றது? அப்போ எப்பெல்லாம் பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்கணுமோ அப்பெல்லாம் மடைமாற்றி அதை திமுகவின் பக்கம் திருப்புவது. திமுகவை நீங்கள் கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. இப்போ திமுகவை கேள்வி கேட்கறது மாதிரி இப்போ ஏர்போர்ட் வருதுனாக்கா நீங்கள் 10 மடங்கு அதிகமாக பிஜேபி தானே கேள்வி கேட்கணும். அவன் தானே அதை உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுறான். அப்போ அவனை நோக்கி எந்த நேரத்தில் நீங்கள் கேள்வி கேட்கறது இல்லையா? அப்போ நாங்கள் உங்களை பிஜேபியில் பி டீம்னு சொல்லாமல் வரணும்னு சொல்கிறது. இவர் என்ன சொல்கிறார்? திமுக பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிறார், தெளிவாக சொல்கிறாரு. பிஜேபி அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. அவரும் சொல்லலை, அவருடைய கட்சியில் அந்த ஒருத்தர் இருந்தாப்புல அவர் சில்பாக்குமார் அவரும் எங்கேயும் சொல்லவே இல்லை, பேட்டி கொடுத்தாப்புல அதுலையும் சொல்லவே இல்லை. அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படி. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லலை, அப்போ கூட்டணி வைப்பீங்களான்னு அந்த நெறியாளர் கேட்குறாப்புல. அதில் நம்மளால் என்ன பண்ணுறா 10 நிமிஷம் சங்கீத ஸ்வரங்கள்னு வாசிட்டே இருக்கிறாப்புல, வைப்போம் வைக்க மாட்டோன்னு சொல்லவே இல்லை. அப்போ அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு அவங்க ஆவலாக இருக்காங்க. அந்த அதிமுக எந்த அதிமுகன்னா பிஜேபி கூட இப்போ சமீபத்தில் கூட்டணி இருக்கும் பொழுது வேளாண் சட்டம்னு கொண்டு வந்து ஒட்டுமொத்த விவசாயத்தையும் அழிக்க முயற்சி பண்ணாங்க. நீ பரந்தூரில் ஏர்போர்ட் வந்தாங்க விவசாயிகள் அழிவாங்கன்னு நீ பேசிகிட்டு இருக்க. அதிமுகவோட கூட்டணி வைப்போங்கிற நீ யார் முதல்ல? இப்போ விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு என்ன செஞ்சார்? இப்போ நேற்று ஒரு மீட்டிங் போட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதில் ஒரு விவசாயம் இருந்துச்சு கேட்குறாப்புல, குறைகேற்கும் கூட்டத்தில் ஒரு விவசாயம் சொல்கிறாப்புல, அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கேட்குறாப்புல, நாங்கள் முன்னாடியே நாங்கள் போட்டு கொடுத்தோம், ஆனால் ஒன்றிய அரசு அதை மறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றிய அரசு மறுக்குது, நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னு எனக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கையில் எடுத்து அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க யூனியன் கவர்மெண்ட் கிட்ட. அப்போ அந்தளவுக்கு கொண்டு வந்து நாங்களும் அதை கொண்டு போனோம், ஆனால் மத்திய அரசு அதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணுது, ஆமாம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தேவை இங்கே உள்ள விவசாயிகளுக்கு அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க. அந்த திட்டம் வந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு, அந்த கோவையை சுற்றியுள்ள விவசாயிகளுக்கு பெரும்பான்மையாக அது பலன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கல்ல, அந்த திட்டத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல, அதனால கொண்டு போகிறீங்க. அப்போ கொண்டு போகும்போது நெக்லெக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்கள் பேசணும்ல. இப்போ கூட்டணி வச்சிருக்கீங்க, பேசுங்க, ஐயா நான் உங்களோட கூட்டணி வச்சிருக்கோம், இந்த அட்லீஸ்ட் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தையாச்சும் கொஞ்சம் டிக் பண்ணி விடுங்க, ஏதோ கோயம்புத்தூர்ல 4 சீட்டு வரலாம் நம்ம இது வச்சிருந்தோம், ஓட்டர்ஸுக்காவது பண்ணி தொலைங்கன்னு நான் கேட்குறேன். நீங்க மக்களை விட்டுருங்க, ஓட்டர்ஸுக்காக அட்லீஸ்ட் பண்ணி தொலைணும்ல. அப்ப இந்த அதிமுகவோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது அப்புறம் நம்ம என்ன, அப்ப நீங்க பிஜேபி பி டீம் தான் நம்ம சொல்ல முடியும். சீமான் சில நாட்களாவே பார்த்தோம்னாக்க கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கும் சரி பொதுவாகவும் சரி. ஒரு மனுஷன் முழுக்க தோக்கிறதுக்காகவே கட்சி நடத்துறாரு அப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே சீமான் மட்டும் தான் நடத்துறாப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டது. சீமா உட்கார வச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறேன். எவ்வளவு ஓட்டு இருக்கு தாவேகா, இவ்வளவு டிக்கெட்ஸ் விற்குதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் ஓட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காப்புல. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு துணை முதல்வராக விஜய் வருவாரு, அவரு போய் துணை முதலமைச்சர், அது எடப்பாடி கிட்ட. இதுக்கு எங்க என்ன சீமான் மாதிரி தான் பதில் சொல்லுங்க.